श्रीगुरुभ्यो नमः। ओम ओम नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं मुदीरयेत् यस्याज्ञया जगत्सृष्टा विरिञ्चिः पालको हरिः नमस्तस्मै पिनाकिने சாம்ப பரமேஸ்வரர் இந்த காலகோட்ட விஷம் உற்பத்தியாகி அதனால அழிவை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்றத பார்த்தோம். மிருத்யுஞ்சயம் நிராகிருத்திய அவஜ்ஞாய ச மாம் சதா க்ஷீராப்தேஹே மதனம் அமிர்தார்த்தம் கதம் கிருத்தம். மிருத்யுஞ்சய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை பார்க்காமல் எப்படி அமிர்தத்துவத்தை தேடி இந்த க்ஷீராப்தி மத்தனம் பண்ணேல, அது எப்படிப்பட்ட ஒரு தப்பு. அதனாலதான் எல்லாரும் மிருத்திமுகம் பதிதாவை சர்வே, எல்லாரும் மிருத்தியை போய் அடைஞ்சே. அதனால எல்லாரும் என்ன பண்ணணும்னா, யாரால இதிலிருந்து விடுபட்டேளோ அந்த கணேசரையும் துர்கையையும் உபாசியுங்கள் அப்படின்னு உபதேசம் பண்ணார். அதே மாதிரி தேவர்கள், மகாவிஷ்ணு இவாள் எல்லாத்தையும் கூட நீங்கள்லாமுமே ஒரு நிர்லிப்தமாக இருந்து கொண்டு உங்க காரியத்தை செய்யல அப்படிங்கிறதுனாலதான், ஆசையினால காரியங்கள் செய்யறதுனால இது மாதிரி எல்லாம் சம்பவிச்சது அப்படின்னு அவாழ்த்தையும் சொல்ற. இச்சாயுக்தஸ்துவம் அத்ரைவ சதா பாலகச்சேஷ்டிதா ये अन्ये च लोकपाः सर्वे तेषां वार्ता कुतस्तु इह अन्यथा हि कृते हि अर्थे अन्यतात्वं भविष्यति. சரியா பண்ணாம ஒரு காரியத்தை தப்பா பண்ணோம்னா அதுக்கான விளைவு தான் வரும். அதனால காரிய சித்திஹி பவேத் ஏன பவத்பிஹி விஸ்மிருதம் ச தத். எப்படி காரியம் பண்ணா காரிய சித்தி ஏற்படுங்கிறத மறந்துட்டேன். ஈஸ்வரனை துணை வச்சுட்டு தான் பண்ணியிருக்கணும். அதனாலதான் காலகூட்ட பயம் வந்தது. ஏனாத்ய ரக்ஷிதா சர்வே காலகூட்ட மகாபயாத் ஏன நீலீகிருதோ விஷ்ணு ஏன சர்வே பராஜிதாக லோகா பஸ்மீகிருதா ஏன தஸ்மாத் ஏனாபி ரக்ஷிதாக தஸ்யார்ச்சனா விதி கார்யோ கணேசஸ்ய மகாத்மனஹ. அதனால இந்த காலகூட்ட பயத்திலிருந்து உங்களெல்லாம் யார் காப்பாத்தினாலோ, நீலமாக மாறிய விஷ்ணுவையும், காலகூட்டத்தினால நீலமாகிய விஷ்ணுவையும், பஸ்மமான உலகத்தையும் யார் ரட்சணை பண்ணாலோ அப்பேற்பட்ட கணேச ஸ்வரூபத்தை அர்ச்சனை பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அதை நான் சொல்றேன். எப்ப பண்ணணும்? கர்மாரம்பே து விக்னேஷம் ஏ நார்ச்சயந்தி கணாதிபம் காரிய சித்திஹி ந தேஷாம் வை பவேத்து பவதாம் யதா. அதனால விக்னேஸ்வரரை ஒரு கர்மாரம்பத்திலையும் ஆராதனை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சுரர்கள், அசுரர்கள், கிண்ணறர்கள் எல்லாருக்கும் பூஜா விதி எப்படி அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறார். பூஜா விதானம் பரமார்த்ததோபி பப்ரச்சுஹு ஏனம் ச ததாகிரீஷம். பரமேஸ்வரனே விக்னேஸ்வரனுடைய உபாசனை எப்படி பண்ணணும்னு சொல்ல போறாருன்னு சொல்லி
இந்த அத்தியாயம் முடியறது. இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் பிரதமே மாஹேஸ்வரகண்டே சமுத்திரமந்தனாக்கியானே சிவகிருத விஷபக்ஷண விற்த்தாந்த வர்ணனம் நாம தசமோத்தியாயः. அடுத்ததாக 11வது அத்தியாயம் பிள்ளையார் விக்னேஸ்வர பூஜா விதானம். மகேஸ்வரனே சொல்றார், ஸ்ரீ கணேச பூஜா விதான வர்ணனம். மகேஸ்வர உவாச்ச प्रतिपक्षे चतुर्थ्यां तु पूजनीयो गणाधिपः स्नात्वा शुक्लतिलैः शुद्धैः शुक्लपक्षे सदा नृभिः कृत्वा चावश्यकं सर्वं गणेशस्य चार्चनक्रियां प्रयत्नेनैव कुर्वीत गन्धमाल्याक्षतादिभिः ध्यानमादौ प्रकर्तव्यं गणेशस्य यथाविधि आगमा बहवो जाता गणेशस्य यथा मम बहुधोपासका यस्मात् तमः सत्त्वरजोन्विताः गणवेदेन तान्वेव नामानि बहुधा भवन्ने. எப்படி உபாசனை பண்ணணும்னா ஒரு பட்சத்திலையும் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார பூஜை பண்ணணும். கிருஷ்ணபக்ஷம் இப்ப நம்ம சங்கடஹர சதுர்த்தின்னு பண்றோம். இதுல ஒவ்வொரு பட்சத்திலையுமே பண்ணணும்னு சொல்லியிருக்கு. பிரதிபக்ஷே சதுர்த்தியாம் பூஜனீயா, ஒவ்வொரு பட்சத்திலையும் பூஜை பண்ணணும். அதுவும் சுக்லபக்ஷத்துல எப்படி பண்ணணும்னா காத்தால சுக்ல திலம் வெள்ளை எள்ளால பண்ணக்கூடிய எண்ணெய் ஸ்நானம் பண்ணி சுத்தமான திலத்தினால பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸ்நாத்வா சுக்ல திலை சுத்தைஹி. அதை பண்ணி என்ன பண்ணணும்னா கணேச பூஜையை ஆரம்பிக்கணும். கந்த மால்யா அக்ஷதாதிபிகி, பொதுவாக விக்னேஸ்வர பூஜை எப்படி பண்றோமோ அது மாதிரி கந்தம் மாலை அக்ஷதை இதெல்லாம் எடுத்துட்டு முதல்ல தியானம் பண்ணணும். பிள்ளையார தியானம் பண்ணிட்டு யதாவிதி தியானம் பண்ணப்புறம் அந்த கணேஸ்வரருடைய பூஜா விதானங்கள் எப்படி பல ஆகமங்கள்ல சொல்லியிருக்கோ, உபாசகர்கள் எப்படி உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கோ, அது சத்துவ பூஜையாகவோ ரஜஸ் பூஜையாகவோ தமோ பூஜையாகவோ அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்றா மாதிரி பூஜை பண்ணணும். அது என்ன சத்துவ ரஜஸ் தம உபாசனைங்கிறத பின்னாடி சொல்ல போற. அதே மாதிரி விக்னேஸ்வரருக்கு நாம பேதங்கள் இருக்கு, பலவிதமான பெயர்கள் சொல்லப்படுறது. என்ன பஞ்சபக்திரோ கணாத்யக்ஷோ தசபாஹு திரிலோச்சனஹ காந்த ஸ்படிக சங்காஷஹ நீலகண்டோ கஜானனஹா. அதனால அஞ்சு முகத்தோடு கூடியவர் பஞ்சபக்திரா. பரமேஸ்வரன் மாதிரி விக்னேஸ்வருக்கும் 5 முகம். கண அத்தியக்ஷா, கணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். தசபாஹு 10 கைகளோடு கூடியவர். திரிலோச்சனஹா 3 கண்களோடு இருக்கக்கூடியவர், ஞானமும் சேர்ந்து. சோம சூர்யாக்னி லோச்சனாய நமஹான்னு பரமேஸ்வரனுக்கு சந்திரன் சூரியன் அக்னி 3 விதமான ஒளி பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நேத்திரமாக சொல்லப்பட்டிருக்க. அந்த மாதிரி விக்னேஸ்வருக்கும் 3 லோச்சனம். அப்புறம் ஸ்பட்டிக சங்காசம் ஏற்கனவே பார்த்தோம். சிவன் எப்படியோ அப்படிதான் ஹேரம்பா அப்படின்னு பார்த்தா மாதிரி பரமேஸ்வரன் எப்படி சுத்த ஸ்பட்டிக சங்காசமோ அதே மாதிரி விக்னேஸ்வரரும் ஸ்பட்டிக சங்காசம். சின்மாத்திர ஸ்வரூபம் தான் விக்னேஸ்வரரும். சங்காஷோ நீலகண்டோ கஜானனஹா, பரமேஸ்வரன் மாதிரி இவரும் நீலகண்டர். ஸ்பட்டிக சங்காசம் நீலகண்டம்னா என்ன? சாட்சாத் பிரகிருதியும் சின்மாத்திரமும் சேர்ந்திருக்கிற ஸ்வரூபம். அதேதான் பரமேஸ்வரனுடைய சுரூபமே தான். பிராகிருத சம்பந்தமும் இருக்கக்கூடிய ஒரு சுரூபம்ங்கிறதுனால விக்னேஸ்வரர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்படுறார். முகானி தஸ்ய பஞ்சைவ கதையாமி யதாததம். அந்த 5 முகம் என்னன்னு நான் சொல்றேன்னு பரமேஸ்வரர் சொல்றார். மத்தியமம் து முகம் கௌரம் சதுர்தந்தம் திரிலோச்சனம். இதெல்லாம் தியானம் எப்படி பண்றது, விக்னேஸ்வர தியானத்தை எப்படி தியானம் பண்ணணும், விக்னேஸ்வரரை எந்த ரூபத்துல தியானம் பண்ணணும்ங்கிறதுக்காக இது சொல்லப்படுறது. மத்தியமம் முகம் கௌரம், வெள்ளை வெளேன்னு இருக்கிற முகம்தான் மத்தியமத்துல நடுவுல இருக்கக்கூடிய முகமா இருக்கான். அதுல 4 தந்தங்கள் இருக்கு. சதுர்தந்தம், தந்தம்னா பல்லு, த த ந. இது 3 பல்லுல இருந்தாலும் சொல்றோம். த த த த ந. இது சொல்றது அங்கேருந்து சொல்லப்படுறதுன்றதுனால தந்தம்னு அதுக்கு பேர். தந்தம் சதுர்தந்தம் அந்த யானையினுடைய பல்லு.
அதனால 4 பல்லோட இருக்காராம். திரிலோச்சனம், நடுவுல இருக்கிற முகம். சுண்டாதண்ட மனோஜம் ச புஷ்கரே மோதகான்விதம். அந்த முகத்துல அந்த நடுவுல இருக்கிற ஒரு ரூபத்துல புஷ்கரே மோதகான்விதம், மோதகத்தை வச்சுட்டு இருக்காராம் கையில. ததா அந்நியத்து, மீதி முகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா பீத்த வர்ணம், ஒண்ணு மஞ்சளா இருக்கு, ஒண்ணு நீல வர்ணம், இன்னொன்னு நீல கலர்ல இருக்கு. சுபலக்ஷணம், சுபத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. இன்னொன்னு பிங்கள வர்ணத்துல இருக்கு, இன்னொன்னு சுப்ரம், சுப்ரம்னாலும் வெள்ளதான். ததா சுப்ரம் கணேசஸ்ய சுபானனம். இப்படி 5 முகங்கள் இருக்கு, 10 கரங்கள் இருக்கு. அதுல என்ன ஆயுதம் இருக்குன்னு சொல்றார். பாஷாம் பரசு பத்மேச்ச அங்குஷம் தந்தமேவச்ச அக்ஷமாலாம் லாங்கலம் ச முசலம் வரதம் ததா. பாஷம், பாஷ கயிறு இருக்கே. பரசு, பரசுனா ஆக்ஸ். பத்மம், அங்குஷம் யானைய. அந்த ஒண்ணுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. பாஷம்ங்கிறது காலத்தை ஜெயிக்கிறது. அங்குஷம்ங்கிறது நம்ம அகங்காரத்தை, யானைய ஓட்டுறதற்கு அது அங்குஷம் என்ன. அப்புறம் பத்மம்ங்கிறது ஹிருதயத்தை சூரியனை பார்த்து விரியறது ஒண்ணும், அப்போ அது. அப்புறம் என்னன்னா தந்தம், தந்தம் ஏற்கனவே பார்த்தோம், யோக தண்டமா வச்சுருக்கார். அக்ஷமாலா, ஜபத்தை சொல்றது. இப்படி ஒண்ணும் ஒவ்வொரு விதமான தத்துவத்தை சொல்றது. வரதம், பூர்ணம் ச மோதகைஹி பாத்திரம் பாணினா ச விசிந்தயேது. மோதகத்திற்கக்கூடிய பாத்திரத்தை கையில வச்சுருக்கார். மோதகம்னா ஆனந்த ஸ்வரூபம் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. பூர்ணத்துவம் உள்ள இருக்கிறதுனால, பூர்ணம் இருக்கிறதுனால மோதகம். லம்ப உதரம், ஆனந்தத்தை காண்பிக்கக்கூடியது. இன்னொன்னு என்னன்னா தொப்ப தொங்கின்னு இருக்கான் அவருக்கு, அவ்வளோ சந்தோஷத்தை. அவர் தான் விக்னேஸ்வரர், பார்க்கவே ஒரு ஆனந்த ஸ்வரூபம். எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் ஆனந்த ஸ்வரூபமோ அந்த மாதிரி விக்னேஸ்வரர் ஆனந்தம், பார்த்தாலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா பிரம்மானந்தம் தான் பரமேஸ்வரர், விக்னேஸ்வரர். விரூப அக்ஷம், 3 கண் ஒரு மாதிரி இருக்கோ இல்லையோ, 3 கண்கள் இருக்கு. வினீதம் நிவீதம் மேகலான்விதம் யோகாசனேச்ச உபவிஷ்டம், யோகாசனத்துல உட்கார்ந்துருக்கார். சந்திரலேகாங்கசேகரம், என்ன சந்திர பிம்பத்தை சூடின்னு இருக்கார். சந்திர ரேகைய லேகா. தியானம் ச சாத்விகம் ஞேயம், இது சாத்விக தியானம் பண்றதுக்கு இந்த ரூபத்தை தியானம் பண்றது சொல்ற. எப்படி சாத்விக தியானம் இது வரைக்கும் எப்படி இருக்கிற ரூபத்தை சொன்னாரோ அது சாத்விக தியானம். அப்புறம் ராஜச தியானம் நிருணாமிவ, மனிதர்கள் இப்பெல்லாம் சாதாரணமா பண்ற மாதிரி, சாதாரணமா எப்படி பிள்ளையார பண்றோமோ அது ராஜச தியானமா. சுத்த ஜாமீகராபாசம் கஜானனம் அலௌகிகம் சதுர்புஜம் திருநயனம் ஏகதந்தம் மகோதரம். இங்க பஞ்சபக்திரம் கிடையாது பிள்ளையாருக்கு, ஒரே முகத்தோடு இருக்கக்கூடியது. 4 கரங்கள், இங்க மாதிரி 10 கரங்கள் கிடையாது. திருநயனம் ஏகதந்தம் மகோதரம் பாஷாங்குஷதரம் தேவம் தந்த மோதக பாத்திரம். 4 கை, ஒண்ணுத்துல பாஷம், ஒண்ணு அங்குஷம், இன்னொன்னு மோதக பாத்திரம், இன்னொன்னுத்துல தந்தம். நம்ம சாமானிய 5 கரத்தனை யானை முகத்தனைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 5 கரம்ன்றது ராஜச தியானம். சாத்விக தியானம் தான் ஏற்கனவே சொன்னது. 5 முகம், ஒண்ணு பீத்த வர்ணம், ஒண்ணு நீல வர்ணம், ஒண்ணு பிங்கள வர்ணம், ஒண்ணு சுப்ர வர்ணம். 10 கரங்கள்ல இருக்கிற அந்த பாஷம், பரசு, பத்மம், அங்குஷம், தந்தம், அக்ஷமாலா, இது மாதிரி இத்தனையும் இருந்து இருக்கக்கூடிய ரூபத்துல தியானம் பண்ணும் பொழுது அது சாத்விக தியானம்னு சொல்ற. இது ராஜச தியானம். என்ன அடுத்தது நீலஞ்ச தாமச தியானம். இதே ரூபம் நீலவர்ணமாக தியானம் பண்ணும் பொழுது தாமசம். நீலம்ன்றது கருப்பு, கருப்பாக தியானம் பண்ணோம்னா அது அந்த விக்னேஸ்வரர் தாமச தியானம். அது ஒரு காரிய சித்திக்கு ஏத்த மாதிரி தாமச தியானமோ சாத்விக தியானமோ ராஜச தியானமோ பண்ண வேண்டியது அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்றார். தத பூஜா பிரகர்த்தவ்யா பவத் சீக்கிரமேவஜா. அப்பேற்பட்ட விக்னேஸ்வர பூஜை பண்ணுங்கோன்னு சொல்லவும் இன்னும் சொல்றார். எப்படி அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றார். ஏகவிம்சதி துர்வாபிஹி துவாபியாம் நாம்னா பிருதக் பிருதக் சர்வ நாம விரேகைவ தீயதே கணநாயகே. 21 வில்வத்தை எடுத்துக்கோ, எடுத்துட்டு
அதுல ரெண்டு ரெண்டு வில்வம் ஒரு ஒரு நாமா. ஏகவிம்சதி துர்வாபிகி துவாபியாம் நாம்னா பிருத்தக் பிருத்தக்கு. ரெண்டு ரெண்டு பேருக்கு பெயருக்கு ரெண்டு ரெண்டு வில்வம் ஒரு ஒரு பெயருக்கு. துவாபியாம் நாம்னா பிருத்தக். அப்போ மொத்தம் என்னாச்சு? 21ல 20 ஆயிடும். 10 நாமம் சொல்றார், சொல்ல போறாரு. இப்போ 10 நாமம் என்னன்னு அந்த 10 நாமத்தினால ரெண்டு ரெண்டா போடு. ஏகவிம்சதி துர்வாபத்திரம் சமர்ப்பயாமின்னு நம்ம பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பூஜா விதானம் புஸ்தகத்திலே இருக்கும். ஏகவிம்சதி எல்லாமே 21 நாமமா இருக்கும். இங்க என்ன சொல்றாரு? 21 பண்ணு. ஆனா ரெண்டு ரெண்டு துர்வானா வந்து அருகம்பில். ரெண்டு ரெண்டு அருகம்பில்ல ஒரு ஒரு நாமத்துக்கு போடு. அப்புறம் எல்லா இன்னும் கடைசியில ஒண்ணு மீதி இருக்குமே, அதுல 10 நாமத்தையும் சொல்லி கடைசி ஒண்ண சமர்ப்பணம் பண்ணு. சர்வநாமபிரி ஏகைவ தீயத்தே கணநாயகே. எல்லா நாமத்தையும் சொல்லி ஒண்ணு பூஜை பண்ணணும். அதே மாதிரி மோதகமும் 21 பண்ணி நைவேத்தியம் பண்ணுன்னு சொல்றார். ததைவ நாம விருதேயா ஏகவிம்சதி மோதகாஹ தசநாம் அன்யஹம் வக்ஷ்யே பூஜனார்த்தம் பிருதக் பிருதக். தசநாமானி அகம் வக்ஷ்யே. நான் உனக்கு அந்த 10 நாமம் என்னன்னு சொல்றேன். அந்த 10 உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அந்த 10 நாமத்தை வச்சு இப்படி 21 அருகம்பில்லையும் 21 மோதகத்தையும் வச்சு விக்னேஸ்வருக்கு பூஜை பண்ணுங்கன்றார். அந்த 10 நாமம் என்ன? கணாதிப நமஸ்தேஸ்து உமாபுத்ரா கணாசன விநாயக ஈஷபுத்ரேதி சர்வசித்தி பிரதாயக ஏகதந்தே ஏகதந்த இபவக்த்ரேதி ததா மூஷக வாஹன குமார குரவே துப்யம் பூஜனீய பிரயத்னதா. கணாதிபா முதல் பெயர், கணங்களுக்கு அதிபதி. அப்புறம் உமாபுத்ரா, அகநாசன, அகம்னா பாபம், அகநாசனா பாபத்தை நீக்கிறவர்னு அர்த்தம். விநாயகா நாயகன் இல்லாதவர்னு அர்த்தம். சுதந்திரமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன். அப்புறம் ஈஷபுத்ரா பரமேஸ்வரனுடைய புத்திரன், உமாபுத்திரன் சொல்லியாச்சு. ஈஷபுத்ரா சர்வ சித்தி பிரதாயகா எல்லா சித்திகளையும் கொடுக்கக்கூடியவர். ஏகதந்தா ஏகதந்தர், ஏகம் பிரம்ம. அப்போ ஏகதம் தம் அப்படின்னு ஏகதன் தம். இது அந்த ஏகதந்தம் என்னது? இது உபாஸ்மஹே. வேற நிமிஷம். அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. அகஜானன, கஜானனம்னா பிள்ளையார் யானை முகத்தோடு இருக்கிறவன் அர்த்தம். அகஜானன, அகஜானனம்னா என்ன அர்த்தம்னா கஜானனன் இல்லாதவன், பிள்ளையார் முகம் இல்லாதவன் அர்த்தம் இல்லையா? அகஜானன யானை முகம் இல்லாத, பத்மார்க்கம் தாமரை சூரியன், பத்மார்க்கம் கஜானன் அப்படி இருக்கக்கூடிய யானை முகத்தனை, அகர்நிஷம் தினமும், அநேக தந்தம் நிறைய பல் இருக்கக்கூடிய, பக்தானாம் நிறைய பல் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏகதந்தம் உபாஸ்மஹே ஒரு பல்லாக இருக்கிறவரை நமஸ்கரிக்கிறேன். இப்படிதானே அதுக்கு அர்த்தம் வரும். அகஜானன பத்மார்க்கம், கஜானனம் அது எப்படி வேற மாதிரி பிரிக்கணும். அகம்னா என்ன? ஆனன பத்ம அர்க்கம், கஜ ஆனனம் அகர்நிஷம், அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. புரிஞ்சுதா? அப்போ ஏகதம் அநேகதம்
பலவிதமான நலன்களை கொடுக்கக்கூடியவர். அதனால அநேகதம். யாருக்கு? தம் பக்தா, தன்னுடைய அந்த பக்தர்களுக்கு. எந்த பக்தர்களுக்கு? ஏகதந்தம். ஏகதந்த அந்த ஏகதந்தனை உபாசிக்கிறேன். பக்தர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஏகதந்தனை உபாசிக்கிறேன். யார் அவர்? பத்ம அர்க்கம், அந்த தாமரைக்கு சூரியனாக இருக்கிறவர். எந்த தாமரைக்கு? அகஜ ஆனன. அகஜா அப்படிங்கிறது பார்வதியினுடைய பெயர். அப்போ அகஜ ஆனன பத்ம அர்க்கம், அந்த தாமரை முகம் மலர்றதுக்கான சூரியனாக இருக்கக்கூடிய கஜானனர். புரியுறதா? அகஜா அகஜா ஆனன பத்ம அர்க்கம் கஜ ஆனனம் அகர்நிஷம் பக்தானாம் அநேகதம் ஏகதந்தம் உபாசனை. அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த ஏகதந்தத்திலேருந்து அது ஞாபகம் வந்து விநாயக ஈஷபுத்திரேதி சர்வசித்தி பிரதாயக ஏகதந்த இபவக்திர. இபவக்திரன்னா யானை முகத்தோடு கூடியவன். மூஷக வாகன, நமக்கே தெரியும். குமார குரவே, குமாரகுருன்னு ஒரு பெயர். முருகனுக்கும் குமாரகுருன்னு பெயர், விக்னேஸ்வருக்கும் குமாரகுரவே துப்பியம் பூஜனீய பிரயத்னதா. எல்லாரும் பிரயத்தனம் பண்ணி அந்த விக்னேஸ்வரரை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரர் மறைஞ்சு விடுறார். அப்போ பகவான் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஈஸ்வரனை வணங்கிட்டு விதிவத்தாக விக்னேஸ்வரனையும் பூஜை பண்ணிட்டு துர்வா அர்ச்சனைகள் பண்ணி பிள்ளையாரை வந்து சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் என்ன நம் பிரதட்சிண நமஸ்காரங்கள்லாம் பண்ண அப்புறம் தமோ குணான்விதா சர்வேகி அசுரா நாபிய பூஜைன்னே. தேவர்கள்லாம் பூஜை பண்றா, ஆனா தமோ குணத்தினால இருக்கக்கூடிய அசுரர்கள் அதை பண்ணலையா. ரொம்ப என்னடா இப்ப இதை பண்ணிட்டு இருக்கான்னு தேவர்களை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு அவ வந்து சும்மா இருக்கா, அதனால அவர்களுக்கு மங்களம் நடக்கவில்லைன்னு பின்னாடி தெரிய போறது. அப்போ தேவர்கள் பரமேஸ்வரனையும் அம்பாளையும் பூஜை பண்ணி விட்டு க்ஷீரார்ணவத்துக்கு திருப்பி போகிறா பார்க்கடலை கடையறதுக்கு. ஏன்னா அதுதான் பண்ணிட்டு இருக்கும்பொழுதுதான் இந்த காலகூட்ட விஷம் வந்ததுனால பங்கமாய் நின்றுட்டு இருக்கிறதுனால எல்லாரும் இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாருமாக சேர்ந்து திருப்பி பார்க்கடலுக்கு போய் மந்திரம் பண்றாளாம். மந்தானம் மந்தரம் கிருத்வா ரஜும் கிருத்வா த வாசுகிம் மமந்துஷ்ட ததா தேவாः விஷ்ணும் கிருத்வா த சந்நிதௌ மத்தியமானே ததாப்தௌ ச நிர்கதச்சந்திர அக்ரதः பீயூஷபூர்ணः சர்வேஷாம் தேவானாம் காரிய சித்தயே. போய் கடையறாளாம். மத்த மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடையறா. கடையும் பொழுது என்ன ஆறுதான்? முதல்ல சந்திரன் வராராம். மத்தியமானே ததாப்தௌ நிர்கதா சந்திர அக்ரதா. முதல்ல சந்திரன் வந்து பார்க்கடல்ல இருந்து வெளியில வருதான். அப்படியே அமிர்தத்தை எடுத்து பீயூஷ பூர்ண சர்வேஷாம் தேவானாம் காரிய சித்தையே. சந்திரன் தான் இந்த ஓஷதிகளுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது. பௌர்ணமி அன்னைக்குதான் வந்து ஓஷதிகள் எல்லாம் போய் பெரிக்கணும்னு இருக்கு ஆயுர்வேதத்துல. அதனாலதான் முதல்ல பீயூஷ பூர்ணகா அமிர்தத்துவத்தோடு கூடிய சந்திரன் வெளியில வருது அப்படின்னு பாக்குறோம். சௌனக உவாச்ச அர்ணவே கிம் புரா சந்திரோ நிக்ஷிப்த கேன சுப்ரதா கஜாதிகானி ரத்னானி கதிதானி त्वया புரா ஏதத் சர்வம் சமாசேன ஆதௌ கதய மே பிரபோ ஆத்வா சர்வே வயம் சூத பச்சாதாவர்ணயாமஹே. அப்போ எதனால எப்படி சந்திரன் உள்ள போச்சு இதெல்லாம் எனக்கு புரியலையே. ஏதோ இந்த ரத்னங்கள் இதெல்லாம் போச்சு அப்படிங்கறதான் சொன்னேன். இது என்ன புரியலையேன்னு சொல்றார். அப்போ சூத்தர் சொல்றார், சந்திரன்றது ஆப்போமயம், ஜலம் நிறைய இருக்கு. இப்போ மூணுல வாட்டர் இருக்கா இல்லையான்னு ரிசர்ச் போயிட்டு இருக்கேன். இங்க என்ன சொல்றதுன்னா சந்திரஹா ஆப்போமயா, அதே மாதிரி அத்ரிபுத்ரோ குணான்விதா.
அத்ரியினுடைய பையனாக இருக்கிறார் சந்திரன். அத்ரி அனுசூயாக்கு பிறந்தவர் சந்திரன். ஆத்ரேய கோத்திரம்னு, ஆத்ரேய கோத்திரம்னா அத்ரியினுடைய வழி வந்தவர்கள் அர்த்தம். பொதுவாக நிறைய பிராமணர்கள் இருக்கும்போது யாருக்கு முதல்ல தானம் கொடுக்கணும்னா ஆத்ரேய கோத்திரக்காரனுக்கு கொடுக்கணும்னு இருக்குன்னு நான் ஒருத்தர் சொல்லி கேட்டேன். அது இங்க எனக்கு தோன்றது. ஏன்னா முதல்ல வந்தது யாரு? சந்திரன் தான் வருது. பார்க்கடலை கடையும் பொழுது முதல்ல வந்தது சந்திரன். சந்திரன் யாரு? அத்ரியினுடைய புத்திரன். அதனால ஆத்ரேயனாகிறார்ல. உற்பன்னோஹி அனசூயாயாம் பிரம்மணோம்சாத் சமுத்பவஹா. பிரம்மாவினுடைய அம்சமாக அத்ரிக்கும் அனுசூயக்கும் பிறந்தவர் சந்திரன். அப்போ ருத்ரஸ்யாம்சாத் ஹி துர்வாசா விஷ்ணோரம்சாத் து தத்தகா. தத்தகன்றது விஷ்ணு அம்சமாகவும் துர்வாசர் ருத்ராம்சமாகவும் தோன்றியவர்கள். அதனால சந்திரன் வந்தார். வந்த உடனே பார்க்கடலை பார்த்து ஒரே சந்தோஷமா. க்ஷீராப்திம் மத்தியமானம் து திருஷ்டுவா சந்திரோ முதான்விதா க்ஷீராப்திரபி தந்திரஞ்ச திருஷ்டுவா சோபித்சுகோ பவத். கடல் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப பொங்கும். அதனால இங்க க்ஷீராப்தி கடைய கடைய அதை பார்த்து சந்திரன் சந்தோஷப்படுறதாம். க்ஷீராப்தி என்ன பண்ணுதான்? சந்திரனை பார்த்து அது சந்தோஷப்படுறதாம். அதனால பிரீத்தினால சந்திரன் போய் தானே உள்ள பூந்துட்டான் சமுதிரத்துக்குள்ள. பிரவிஷ்டஸ்ச உபய பிரீத்தியா ஷிண்வதாம்போ துஜோத்தமாக சந்திரோஹி அமிர்தபூர்ணோ அபூத் அக்ரதோ தேவசந்நிதௌ. அதனால அமிர்தம் நிறைஞ்சதாக, ஏன்னா பார்க்கடல்ல தானே அமிர்தம் இருக்கு. அதனால சந்திரன் போய் அதுக்குள்ள புழுந்து அமிர்த பூர்ணமாச்சு. அதனால்தான் சந்திரனால ஓஷதிகள் எல்லாம் ஏற்படுறது. சந்திரனாலதான் உலகத்துல பலவிதமான நன்மைகள் ஏற்படுறதுங்கிறதுனால இங்க சந்திரனை ரொம்ப பிரசம்சை பண்றது. திருஷ்டுவா ஜகாந்திம் துரிதோத சந்திரோ நீராஜிதோ தேவகணைஸ்ததானீம் வாதித்ர கோஷைஹி துமுலைஹி அநேகைஹி மிருதங்க சங்கைஹி படகைரநேகைஹி நமச்சக்ருஷ்சதே சர்வே சுரா சசுராசுர தானவாக. எல்லாரும் அந்த சந்திரனுடைய காந்தியை பார்த்து, பிரகாசத்தை பார்த்து தீபாராதனை காமிக்கிறாளாம். நீராஜிதா தேவர்கள். அதே மாதிரி எல்லா விதமான வாத்தியங்களும் அந்த தீபாராதனை காமிக்கிறது பொழுது ஒலிக்கிறதா, மிருதங்கம் ஒலிக்கிறதா, சங்கம் ஒலிக்கிறதா, ஒரே டுமு 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 டுமுன்னு மங்கள வாத்தியங்கள் கொட்ட நீராஜனம் பண்றா தேவர்கள். பண்ணி நமஸ்காரம் பண்றாளாம் தியானவர்கள், அசுரர்கள், சுரர்கள் எல்லாரும். அப்போ கர்கியை பார்த்து கேட்கிறாளாம். ததா கர்க்கம் பிரிச்சமானா பலம் சந்திரஸ்ய தத்வதா. என்ன இந்திரன் கேட்கிறான், இப்படி சந்திரனுடைய இந்த ஒரு ஒரு பெரிய ரஷ்மிக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒன்னே அவர் சொல்றார். சர்வேஷாம் பலமத்தியவை கேந்திரஸ்தானகதா சர்வே பவதாம் உத்தமாகிரகா. இன்னைக்கு இந்த க்ஷணத்துல எல்லா கிரகங்களும் உச்சத்தை அடைஞ்சிருக்கு. கேந்திரஸ்தானத்துக்கு வந்திருக்கு. என்னன்னா சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கு, புதனும் அதனோட சேர்ந்திருக்கான். அப்புறம் ஆதித்யன், சுக்கிரன், சனி, அங்காரகன் இவாள்லாம் ஒரே இடத்துல இருக்கா. அதனால சந்திரனுடைய பலம் இவா எல்லாரும் சேர்ந்திருக்கிறதுனால சந்திரனுடைய பலம் இப்போ உச்சத்தை அடைஞ்சிருக்கு. அதுக்கு கோமந்தம்ன்ற பேர் அந்த முகூர்த்தத்துக்கு. கோமந்த சஞ்ஞகோ நாம முகூர்த்தோயம் ஜயப்பிரதா சந்திரம் குரு சமாயேதோ புதச்சைவ சமாகதः ஆதித்யச்ச ததா சுக்ரः சனிரங்காரகோ மகான் தஸ்மாத் சந்திரபலம் சிரேஷ்டம் பவதாம் காரிய சித்தையே. அதனால செவ்வாய், சுக்கிரன், ஆதித்யன், புதன் எல்லாம், குரு எல்லாம் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால சந்திரனுக்கு பலம் ஆயிடுத்து. அதனால கோமந்தம்ன்ற பேர் இந்த முகூர்த்தம். அது ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த இதுல நீங்க மத்தனம் பண்றது உங்களுக்கு அமிர்தத்தை நிச்சயமா கொடுக்கும். நமந்துர் அப்திம் துரிதா கர்ஜமானா மகாபலாக. அதனால எல்லாரும் சேர்ந்து கர்ஜனை பண்ணி திருப்பியும் மத்தனம் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 மடங்கு பலத்தோட திருடமாக பண்றாளாம். பரமேஸ்வரனையும் விக்னேஸ்வரனையும் ஏற்கனவே ஸ்மரிச்சாச்சு, இன்னும் ஸ்மரிச்சுட்டு பண்றா. அப்போ என்னெல்லாம் வர ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத சொல்றது புராணம். நிர்கதா சுர விசாட்சாத் தேவானாம் காரிய சித்தையே துஷ்டா கபில வர்ணாசா ஊதோ பாரேண பூயசா தரங்கோபரி கச்சந்தி ஷனகைஸ்ததா. அப்போ மெதுவா நிதானமா வெளியில வருதான்
காமதேனுங்கிற சுரபி பசுமாடு தான் முதல்ல வருது. சந்திரன் வந்துட்டு அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல பார்க்கடல்ல இருந்து வெளியில வர்றது பசுமாடு தான். அதனாலதான் பொதுவா நம்ம எந்த ஒரு காரியம் இருந்தாலும் கோபூஜையோட ஆரம்பிக்கிறது. பசுமாடு முதல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், சந்திரன் சாட்சாத் எப்படி வந்து அந்த அமிர்த ஸ்வரூபமாக வெளில வரார், அதே மாதிரி ஆத்திரேய கோத்திரம்ன்றதுக்காக சொன்னமே, அந்த மாதிரி இங்க வந்து சுரபின்னு சொல்லக்கூடிய பசுமாடு காமதேனு வந்து முதல்ல மெதுவாக வருதான், சாந்தமா துஷ்டா சந்தோஷத்தோடு வருதான். அது கபிலவர்ணா பூதோபாரேன பூயசா தரங்கோபரி கச்சந்தி ஷணகை ஷணகைஹி ததா. மெதுவா அந்த அலையில அது பாட்டு அப்படியே நடந்து வருதான். காமதேனும் சமாயாந்தி திருஷ்டுவா சர்வே சுராசுராக புஷ்பவர்ஷே நமகதா வவர்ஷு அமித பிரபா. பிரகாசத்தோடு வரக்கூடிய அந்த சுரபியை பார்த்த உடனே புஷ்பங்களால வருஷிக்கிறாளாம் தேவர்களும் அசுரர்களும். அதே மாதிரி சப்தம்லாம் ஒலிக்கிறதாம் திருப்பி. நேதுகு வாத்தியானி அநேகா, பல வாத்தியங்கள் முழங்கிறது. அந்த காமதேனு வெளியில வர்றதை பார்த்து அவாவா கையில இருக்கிற வாத்தியங்களால கோஷம் எழுப்புறா. அது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான பசுமாடுகளும் அந்த சுரபியோட சேர்ந்து வருதான். ஆனீதா ஜல மத்தியாச்ச சம்ருதா கோஷதைரபி அப்படின்னு. எப்பேற்பட்ட பசுமாடுன்னா தாசு நீலாஸ்ச கிருஷ்ணாஸ்ச கபிலாஸ்ச கபிஞ்சலாஹ பப்ரவஷ்யாமகா ரக்தா ஜம்பூவர்ணாஸ்ச பிங்கலாஹ. பலவிதமான வர்ணத்தோட வருதுன்னு சொல்றது. நீலவர்ணம், கிருஷ்ணவர்ணம், கபிலவர்ணம், ஷியாமவர்ணம், ரக்தவர்ணம், ஜம்பூவர்ணம், பிங்கள வர்ணம்னு பலவிதமான வர்ணத்துல இருக்கக்கூடிய பசுமாடுகள் திபு திபின்னு அந்த காமதேனுவோட சேர்ந்து வருதான். பார்த்த உடனே அப்பதான் பசுமாடு உற்பத்தி. அதை பார்த்த உடனே அசுராசுர சம்பீதாம் காமதேனும் யயாஜிரே ரிஷயா ஹர்ஷ சம்யுக்தாக தேவான் தைத்தியாஞ்ச தக்ஷணாது. அதனால ரிஷிகள்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்னு பசுமாட்டை தேவர்களை பார்த்து வேண்டாளாம். அப்போ சர்வேபியச்சைவ விப்ரேபியா நானாகோத்திரேபியா ஏவச்சா சுரபி சகிதா காவோ தாதவ்யா நாத்திர சம்சயா. அதனால என்ன சொல்றா எல்லாரும்னா, பிராமணர்களுக்கு தான் கொடுக்கணும் பசுமாட்டை. காவோ தாதவ்யா. ஏன்னா பசுமாடு வந்து யஜ்ஞத்திற்கு வந்து உபகாரம் பண்ணக்கூடியது. ஏன்னா ஆஜ்யம் பசுலேருந்து தான் வரணும். அதே மாதிரி விராட்டியும் எங்கேருந்து வருது? பசுமாட்டுலேருந்து தான் வருது. அது மாதிரி க்ஷீரமும் பசுமாட்டுலேருந்து வருது, ததியும் பசுமாட்டுலேருந்து வருது. இப்போ பசுவிலிருந்து தான் யாக யஜ்ஞாதிகளுக்கு தேவையானவைகள் கிடைக்கின்றன. இப்ப யாக யஜ்ஞம் செய்யக்கூடிய விப்ரர்களுக்கு கோ தேவைப்படுது. அதனால அவர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தைர்யாச்சிதாஸ்தே அத்திர சுராசுராஸ்ச ததுஸ்ச தாகா சிவ தோஷனாய. அப்போ இந்த பசுமாடு வேணும்னு கேட்கின்ற விப்ரர்களுக்கு கொடுத்தார்கள் தேவர்களும் அசுரர்களும். பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்தாங்க. இதுல என்ன தெரியறதுன்னா, யாஜகம் பண்ணணும். யாஜகம் பண்றதுன்றது விப்ரர்களுக்கு வந்து ஒரு தர்மம். அந்த யஜனம் பண்ணறதுக்கு அவ ஏன்னா திரவியமூலானி பாபானின்னு சொல்லி, நம்மளுடைய பாபங்கள் போகணும், புண்ணியம் சம்பாதிக்கணும்னா திரவியத்தினாலதான் நடக்கும். மற்ற வர்ணங்கள்ல இருக்கிறவர்களுக்கு இது பொதுவா சொல்லப்படுறது. திரவியத்தை வந்து நம்ம திரவியத்து வழியாக தான் பாபம் வருது. ஏன்னா எங்கேருந்து நம்ம வாங்குறோமோ அந்த பாபத்தை ஸ்வீகரிச்சுக்கிறோம். நம்ம திரவியம் வழியாக தான் போகவும் போகிறது. தானம் பண்றதுன்னா தானத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, வாங்குறதுக்கு ஒருத்தம் தயாரா இருக்கானே அது பெரிய விஷயம். அது ஏன்னா பாபத்தை தான் வாங்கிக்கிறான். கோதானம் வாங்கிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதை வாங்கிக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டான்னா என்னென்னலாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய தர்மத்துல வந்து அதிதியா இருக்கட்டும், இந்த தானம் வாங்குறவனை வந்து ஏதோ என்கிட்ட இருக்கு நீ எடுத்துன்னு போன்னு அவனை கீழே பார்த்து கொடுக்கறது கிடையாது. அவனை வந்து நம்ம மரியாதை பண்ணி, ஒரு அதிதி வரார், ஒருத்தர் ஸ்வீகரிக்க வரார்னா அவருக்கு வந்து காலை அலம்பி விட்டு பாத பிரக்ஷாலம் பண்ணி உட்கார வச்சு அவருக்கு பூஜை பண்ணி அந்த தானத்தை கொடுத்து நமஸ்காரம் பண்ணி, நீங்க தானம் வாங்கிட்டேலே இது என்னுடைய பெரிய பாக்கியம்னு சொல்லணும். அவன் வாங்குறவன் வந்து கொடுக்கிறவனோட ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணும், ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரிதான் தானம் பண்ணணும். நம்ம இப்படி தானம் வாங்குறோமே, நம்மளோட நிலைமை இப்படி ஆயிடுத்தேன்னு அவன் மனசுல தோணிடக்கூடாது.
அந்த மாதிரியான தானம் தான் உயர்ந்த தானம். நம்ம தர்மத்துல தானம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்கிறவனை விட வாங்குறவன் வந்து சந்தோஷத்தோட வாங்கணும். அந்த நிலையில கொடுக்கிறவன் அவனை வச்சுக்கணும். அப்பதான் அந்த தானம் வந்து உயர்ந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த மாதிரி அதுக்கு சத்பாத்திரமாக தானம் பண்ணு. அதே மாதிரி ஸ்வீகரிக்கிறதும் பிரதிகிரகம் பண்றதும் வந்து சத்பாத்திரங்கள்ட்ட பிரதிகிரகம் பண்ணிக்கிறது தான் வந்து உயர்ந்த விப்ரர்கள் விரும்புவார். எல்லார்ட்டையும் போய் நம்ம பிரதிகிரகம் பண்ண முடியாது. அப்ப நீயும் ஒரு குணத்தோடு இருக்கவன், ஒரு தர்மாத்மாவா இருந்தாதான் உங்ககிட்ட வந்து நல்ல தர்மாத்மாக்கள் தானம் வாங்கிப்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஏதோ வந்து இந்த சில வீடியோஸ்ல எல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறதுல என்ன கௌரவம் இந்த மாதிரி பேசுறத நான் பார்த்தேன். நீங்க கொடுக்கறதுக்கு யோசிக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றார், உபன்யாசம் பண்றார் விப்ரர்களுக்கு. இது இந்த நவீன நூதன பிச்சையா இருக்குன்னு எழுதுறான் கமெண்ட். இது ஆனா புரியாததுனால, மற்ற நம்மளுடைய தர்மத்தை புரிஞ்சுக்காதவனுக்கு இது அப்படிதான் இருக்கும். பிக்ஷைங்கிறதே ரொம்ப உயர்ந்த விஷயமாக இருந்தது தர்மத்துல. ஏன்னா அவனுக்கு வேணும்னா அவனும் இன்னைக்கு மாதிரி எத்தனையோ வெவ்வேறு விதமான வேலையை எடுத்துட்டு போயிடலாமே. ஏன்னா எதுக்கு அடுத்தவன்கிட்ட போய் வாங்கணும்னு என்ன இருக்கு? தர்மத்துக்காக பண்றான். தர்மம் இந்த அவனால ஒத்த நாள் நம்மளால கொடுக்க முடியணும்னா, உயர்ந்த பாத்திரத்துக்கு கொடுக்க முடியணும்னா, உயர்ந்த பாத்திரமா ஒருத்தன் அதை ஸ்வீகரிச்சுட்டா தானே உன்னால முடியும். அந்த தர்மத்தை நீ பண்ணணும்னா அதை வாங்கிக்க ஒருத்தர் இருக்கணும். இன்னைக்கு அது இல்லாம போயிடுச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? அதனால வந்து இதெல்லாம் வந்து தர்மத்தினுடைய ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அது சொல்லப்படுறது யாச்சிதாகா. ஏன்னா ரிஷிகள் அங்க இருக்கா, விப்ரர்கள் இருக்கா, எதுக்கு யாச்சிக்கணும்? அவளும் சேர்ந்து தானே வந்து பார்க்கடலை கடையறா. அவர்களுக்கு கொடுத்தார்கள்னு சொல்லி விட்டுலாமே. ஆனா யாச்சனத்தை இங்க சொல்லப்படுறது தைர் யாச்சிதாகா தேத்திர சுராசுராஸ்ச ததுஹு தாகாஹா சிவதோஷனாய. அதனால தானம் பண்றது பரமேஸ்வரனை திருப்திப்படுத்துறது, இவா வாங்கிக்கிறதும் திருப்திப்படுத்துறது. ரெண்டுமே தை ஸ்வீகிருதாக தா ரிஷிபிஹி சுமங்கலைஹி மகாத்முபிஹி புண்ணியதமைஹி சுரபியா. ரிஷிகள் ஸ்வீகாரம் பண்ணிண்டாளாம். தைஹி ஸ்வீகிருதாக, யாரால? ரிஷிபிஹி, ரிஷிகள்னால ஸ்வீகரிக்கப்பட்டவை. எதுன்னா பசுமாடு. சுமங்கலைஹி, மங்களமான ரிஷிகள்னால. மகாத்மபிஹி, அதனால வாங்கிக்கிறவா வந்து மகாத்மான்னு சொல்றது. புண்ணிய தமைஹி, புண்ணியத்துக்கும் புண்ணியத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதிகமான புண்ணியம் யானா சுரபியை வாங்கின்ற ரிஷிகள். அதனால வந்து வாங்கின்றதுனால அவனோட நிலை தாழ்ந்துருதுன்னு இல்லை, அது ரொம்ப உத்தமமாக சொல்லப்படுறது. அந்த பாவம் திருப்பி நம்ம எல்லாம் வளர்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு கூட்டு தானம் பண்றதுங்கிறது வந்து நம்ம பாக்கியமா நினைக்கணுமே ஒழிய, அவள்லாம் வந்து வாங்கிக்கிறாளே நம்ம கிட்ட, நம்ம பண்ண பாக்கியம் அப்படிதானே அதை பார்க்கணும் இல்லையா? அந்த பாவத்துலதான் நம்ம தர்மம் வந்து தானம் பண்றது இருந்ததே ஒழிய, இது வந்து அதை வந்து ஒரு நிமிஷம் நம்ம மனசு அவளை கீழே பார்த்துட்டோம்னா அப்ப அந்த தானத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது. அந்த மாதிரி பாத்திரமாவும் பார்த்து தானம் பண்ணணும். என்ன சத்பாத்திரமா இல்லாத போது நமக்கே அது தோன்ற லெவலுக்கு அவர் இருந்தாருன்னா அது சரி கிடையாது. சத்பாத்திரமா பார்த்துதான் தானம் பண்ணணும். அந்த பாவம் இருக்கணும். புண்ணியாகம் முனிபி சர்வைஹி காரிதாஸ்தே ததாசுராஹா தேவானாம் காரிய சித்தியர்த்தம் அசுரானாம் க்ஷயாயசம். அதனால இந்த காரியத்தினால ஒரு நல்லது நடக்கட்டும்னு புண்ணியாக வச்சனம் பண்றாளாம் அந்த முனிகள். ஏன்னா பசுமாடு வந்திருக்கு, அவளாம் சந்தோஷம் அடைஞ்சு தேவர்கள் நன்னா இருக்கணும், துஷ்டர்கள்லாம் நாசமாகணும்னு அவ பண்றா. அதுக்கப்புறம் திருப்பியும் கடைய ஆரம்பிக்கிறாளாம். புனசர்வே சுசம்ரப்தாம் அமந்து க்ஷீரசாகரம். அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாம். கல்பவிருக்ஷா, கல்பவிருக்ஷம் வருது. அடுத்தது பாரிஜாதா, பாரிஜாதம்ன்ற மரம் வருது. சந்தானகா சூதா, பலவிதமான மரங்கள், ஆச்சரியமான மரங்கள்லாம் வருதா. தான் துருமானு ஏகத கிருத்வா, அந்த மரங்கள்லாம் ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு கந்தர்வ நகரத்துக்கு சமமாக அழகாக இருக்கா அந்த அந்த கல்பவிருக்ஷம் முதலானவைகள்லாம். அடுத்து திருப்பியும் கடைய ஆரம்பிக்கிறான். மமந்து ருக்ரம், இன்னும் வேகமா கடையறான் ஸ்ரீரார்ணம். அடுத்தது என்ன வருதுன்னா நிர்வத்தியமானாது உததேகே அபவத் சூரியவர்ச்சசம். சூரிய ஒளியோடு ஒரு பளபளபளபளன்னு என்ன வருதான். என்னன்னு பார்த்தா ரத்னானாம் உத்தமம் ரத்னம் கௌஸ்துபாக்கியம் மகாபிரபம். கௌஸ்துபம்ன்ற
ஒரு பிரகாசமான ஒளிவிடக்கூடிய ஒரு மணி வெளியில வருதான். ஸ்வகீயேன பிரகாசேன பாசயந்தம் ஜெகத்ரயம், மூன்று உலகத்தையும் பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு தேஜஸோட சூரியனை மாதிரி ஒரு பிரகாசத்தோட வருதா. அந்த அந்த கௌஸ்துபத்தை பார்த்து தேவர்கள்லாம் ஆஹா இவ்வளோ பிரகாசமா இருக்கே, இதுக்கு உரியவராக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தான், வேற யாருக்கும் இது வச்சுக்கிற இது கிடையாதுன்னு விஷ்ணுவுக்கு கொடுத்தாலாம். சர்வே சுராதது தம் வை கௌஸ்துபம் விஷ்ணவே ததா, மகாவிஷ்ணு கொடுத்தாலாம். விஷ்ணு யாசிச்சார் நீங்க இல்ல, ரிஷிவிப்ரர்கள் தான் சுரபிக்காக யாசித்தார்கள், இங்க விஷ்ணுக்கு இவாளே கொடுத்தார்கள் அப்படின்னு. மமந்து புனரேவாப்திம் கர்ஜந்தா தே பலோத்கட்டாக, இன்னும் வேகமாக கடைகிறார்கள். அடுத்தது என்ன வருதுன்னா ரொம்ப அற்புதமாக ஒண்ணு வருதா. என்ன? மத்தியமான தத்தா ததா தஸ்மாத் உச்சைஸ்ரவாக சமத்புதம், உச்சைஸ்ரவசம்ன்ற குதிரையானது வெளியில வருது. அஸ்வரத்னம், அப்போ அந்த அஸ்வ குதிரை அழகான ஒரு குதிரை. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஐராவதம்ன்ற யானை வருது. புனಶ್ಚ ஐராவதோ கஜஹா, அது தனியா வருதா. கஜரத்னம் சதுஷ்ஷ்டியா சமன்விதம், 64 யானைகளோடு கூட வருதா. வெள்ளை கலர்ல இருக்கான். கஜானாம் பாண்டுகு, பாண்டுரானாம் சதுர்தந்த மதான்விதம், 4 தந்தத்தோடு இருக்கக்கூடிய வெள்ளை யானையா வருதான் ஐராவதம். அப்புறம் தான் சர்வான் மத்தியத கிருத்வா, அதெல்லாத்தையும் எடுத்து நடுவில் வச்சுட்டு திருப்பியும் கிடையறான். அடுத்தது என்ன வருதுன்னா நிர்கதானி பகூனி, எது? மதிரா விஜயா பிருங்கி லசுனா கிருஜனா அதீவ உன்மாதகரோ தத்தூரஹா புஷ்கரஹா, இந்த பலவிதமான வஸ்துக்கள் வருது. என்ன? மனதை மயக்கக்கூடிய விதமான சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுறது. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பியும் கிடையறா. அப்ப யார் வரான்னா நிர்மத்தியமானா துததேஹே ததாசீத் சா திவ்யலக்ஷ்மீ புவனைகநாதா, மகாலட்சுமி வெளில வராளாம். ஆன்வீக்ஷிகீம், ஆன்வீக்ஷிகின்னு ஒரு பெயர். பிரம்மவிதா வதந்தி, பிரம்மஜானிகள்னா ஆன்வீக்ஷிகின்னு பெயர் சொல்லக்கூடியதாகிய மகாலட்சுமி வரா. இன்னும் சில பேர் என்ன சொல்றா, தத்தாச்சான்யே மூல வித்யாம் கிருணந்தி, மூல வித்யை அப்படின்னு லட்சுமியை சொல்லக்கூடா. சிலர் சொல்கிறார்கள் பிரம்ம வித்யாம் கேச்சிதா, பிரம்ம வித்யான்னு சில பேர் சொல்றாளாம். சமர்த்தாக கேச்சித்து, சில பேர் சமர்த்தான்னு சொல்றாளாம். சித்தி மிருத்திமா ஆக்ஞா மதாஷாம் யாம் வைஷ்ணவீம் யோகினஹா கேச்சிதாஹு, சில பேர் வைஷ்ணவின்னு சொல்றா. சில பேர் சித்தி மிருத்தி இருக்கக்கூடியவள்னு சொல்றா. சில பேர் மாயா அப்படின்னு சொல்றாளாம். ததாச்ச மாயாம் மாயினோ நித்யயுக்தாக வதந்தி சர்வே கேனச்சித் சித்தாந்தயுக்தாம் யாம் யோகமாயாம் ஞானசக்தியான்விதாயே, யோகமாயான்னு சொல்றாளாம் சில பேர். பேர்பட்ட மகாலட்சுமி வெளில வரா. எப்படி இருக்கா லட்சுமின்னா ததுருஷுஸ்தாம் மகாலட்சுமி மாயாந்தி ஷனகைஹி, ததா மெதுவா வராளாம் லட்சுமி, அழகா நடந்து வராளாம். எப்படி? வெள்ள வெள்ளேன்னு இருக்காளாம். கௌராம் யுவதீம், ரொம்ப இளமையோட இருக்காளாம். ஸ்னிக்தாம் பத்ம கிஞ்சல்க பூஷணாம், என்ன ரொம்ப இளமையோடு தாமரையால் ஆகிய மாலையை பூசிட்டு வராளாம். அப்புறம் சிரிச்ச முகத்தோடு இருக்கா. சுஸ்மிதாம், அழகான சிரிப்பு. சுத்விஜாம், த்விஜம்னா பல்லு, அழகான பற்களோடு. ஷியாமாம், ஷியாமளமான ஒரு வர்ணத்தோடு. நவ யௌவனாம், நவ யௌவன பூஷணாம், இளமையே ஆபூஷணமா தரிச்சுட்டு இருக்காளாம். அப்புறம் வஸ்திரம் என்ன போட்டிருக்கா? விசித்திர வஸ்திர ஆபரண ரத்ன அநேக உத்யத பிரபாம், பிரகாசிக்கிறாளாம். ஏன்னா ரத்தனங்களாலான ஆபரணங்கள், அழகான வஸ்திரங்களால ஜொலிக்கிறாளாம் அம்பாள். பிக்போஷ்டீம், அழகான உதடோடு. சுனசாம், அழகான மூக்கோடு. தன்வீம் சுக்ரீவாம், அழகான கழுத்து. சாரு லோச்சனாம், அருமையான பார்வை, கண்கள் அருமையா பார்க்கறதாம். ஏன்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். அதெல்லாம் இந்த வர்ணனத்தினாலதான் அது வந்திருக்கு. அம்பாளுடைய பார்வையே அவ்வளவு அழகா இருக்கான். சுமத்யாம் சாரு ஜெகனாம், என்ன இடுப்பும் மத்திய பாகமும் அழகா இருக்கான் அம்பாளுக்கு. சாரு சுமத்யாம் சாரு ஜெகனாம் பிருகத் கட்டிதட்டாம் ததா, அம்பாளுடைய காலு உடம்பு எல்லாமே அழகா இருக்கு. அது மட்டும் இல்ல, நானாரத்ன பிரதீபைஷ்ட, பல ரத்னங்கள்னால ஒளிவிடக்கூடிய நீராஜித முகாம்புஜாம், தாமரை போன்ற முகங்கள்
அந்த ரத்தனங்கள்னால தீபாராதனை காண்பிக்கப்படுற மாதிரி இருக்கான். சாரு பிரசன்ன வசனாம், அழகா அப்படியே பிரசன்னமான அழகான முகத்தோடு, ஹார நூபுர சோபிதாம், கழுத்துல அழகான ஹாரம், கையில நூபுரம், இதெல்லாத்தையும் அணிந்து கொண்டிருக்காளாம். மூர்தனி திரியமானேன சத்திரேன, தலைக்கு மேல கொடை பிடிச்சுட்டு இருக்கான். அப்பி விராஜிதாம் சாமரையில் வீஜ்யமானாம், சாமரங்கள் வீசப்படுறதா எப்படின்னா கங்கா கல்லோல லோகிதை பாண்டுரம் கஜமாரூடாம், வெள்ளை யானை மேல உட்காந்துருக்காளாம். ஸ்தூயமானாம் மகரிஷிபிகி, மகரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அம்பாள் அப்படியே வெளியில வராளாம். அப்போ சுரத்ரும புஷ்பமாலாம் விப்ரதீம் மல்லிகாயுதாம். சுரத்ருமம் அப்படின்னா தேவலோகத்துல இருக்கக்கூடிய மரம், அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்கள்னாலான மாலைய மல்லிகையோடு மல்லிகையும் சேர்ந்து கையில பிடித்து கொண்டு கராக்ரே திரியமானாம் தாம் திருஷ்டுவா தேவா சமுத்சுகாஹா. அவளை பார்த்து தேவர்கள் இல்லை அம்பாளை பார்த்த உடனே பிரமிக்கிறாளாம், கையில எடுத்துன்னு வராளாம் மாலைய. ஆலோகன பரையாவத்தா அவத்தான் ததுஷேஹி அசௌ, எல்லாம் பார்க்கறாளாம். அம்பாளும் தேவர்களை பார்க்கறாளாம். தேவாச்ச தானவாச்சைவ சித்த சாரண பன்னகான்னு, தேவர்கள் தானவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் எல்லாரையும் பார்க்கறாளாம். எப்படி பார்க்கறா அம்பாள்னா யதா மாதா ஸ்வபுத்ராம் மகாலட்சுமி ததாசதி, ஒரு தாயார் எப்படி தன் குழந்தைகளை பார்ப்பாளோ அந்த மாதிரி பார்த்தாளாம் அம்பாள். அவள் ஆலோகிதாஸ்ததா தேவாக தயா லக்ஷ்மியா ஸ்ரீயான்விதாக சஞ்சாதாஸ்த க்ஷணாதேவ ராஜ்யலக்ஷ்மண லக்ஷண லட்சிதாக. அம்பாள் அவள்லாம் பார்த்தாளோம்னா பார்த்த உடனே என்னாச்சுன்னா அவளுக்கெல்லாம் ராஜ்ய லட்சணங்கள் வந்துட்டான் தேவர்களுக்கு. ஸ்ரீயான்விதாக சஞ்சாதாக தக்ஷணாதேவ, அம்பாளோட வீக்ஷணம் பட்ட உடனே அவள்லாம் ராஜ்யலட்சுமி வந்துட்டான் எல்லாருக்கும். தைத்தியாஸ்தே நிஸ்ரிஷிகா ஜாதாதே ஸ்ரீயா அனவலோகிதாக, லட்சுமி திரும்பி பார்க்காத தைத்தியர்கள் இருக்காளே ராட்சசர்கள், அவளுக்கு நிஸ்ரிகா ஆயிட்டாலாம், லட்சுமி கடாட்சம் இல்லாம போயிட்டாலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் எடுத்துப்போம், என்ன அம்பாள் மகாவிஷ்ணுவோட சேர்றதோட முடிச்சிருவோம். நிரீக்ஷமானாஜ ததா முகுந்தம் தமால நீலம் சுகபோலநாசம் விப்ராஜமானம் வபுஷா பரேண ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் சதயாவலோகம். அம்பாள் என்ன பண்றா, அந்த மாலையை கொண்டு போய் எங்க போட்டான்னா முகுந்தனாகிய மகாவிஷ்ணுவனுடைய, எப்படிப்பட்ட மகாவிஷ்ணு அந்த தமால வர்ணத்தோடு இருக்காரே, என்ன அழகான அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா விப்ராஜமானம் வபுஷா பரேண ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் சதயா அவலோகம், அப்படியே தயையோடு இருக்கக்கூடிய ஒரு கடாட்சம் இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணுவை பார்க்கறாள் அம்பாள். திருஷ்டுவா ததைவ சகசா வனமாலயான்விதா லக்ஷ்மீஹி கஜாதவதார சுவிஸ்மயந்தி. அம்பாள் அப்படியே மயங்கி போய் மகாவிஷ்ணுவை பார்த்து அந்த யானை வெள்ளையாக இருக்கக்கூடிய கஜத்திலிருந்து கீழே இறங்கி கையில இருக்கிற வனமாலையை கொண்டு போய் கண்டே சசத்ய புருஷஸ்ய பரஸ்ய விஷ்ணோஹோ மாலாம் ஸ்ரீயா விரஜிதாம் பிரமரைஹி உபேதம். அம்பாள் கொண்டு போய் அந்த மாலையை மகாவிஷ்ணுவனுடைய கழுத்துல போடுறா. போட்டு வாமாங்கம் ஆசிரித்ய ததா மகாத்மனஹா சோபாவிஷத்தத்திர சமீக்ஷியதா உபௌ. அதனால அம்பாள் மகாவிஷ்ணுனுடைய இடது பக்கம் போய் நிக்கிறா. நின்றுட்டு சுவாமி விஷ்ணு அம்பாளை பார்க்கறாளாம், லக்ஷ்மியும் சுவாமியை பார்க்கறா. அதை மற்றவாள்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாளாம். சுராஹா சதைத்யா முதமாபகு அத்புதம் சித்தாப்சரா கிண்ணர சாரணராஸ்ச. சித்தர்கள் கிண்ணறர்கள் தேவர்கள் எல்லாம் அந்த மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒருத்தர் பார்த்துக்கிறத பார்த்து ஆனந்தத்தை அடைஞ்சாலாம். சர்வேஷாம் ஏவ லோகானாம் ஏகபத்தியேன சர்வசா ஹர்ஷோ மகானம், ஒரே க்ஷணத்துல உலகம் முழுக்க சந்தோஷத்தை அடைஞ்சுதான் அந்த காட்சியை பார்த்து. தத்திர லட்சுமி நாராயணாகமே, அந்த லட்சுமி நாராயணர்கள் சேர்ந்ததை பார்த்து உலகமே சந்தோஷப்பட்டது. லக்ஷ்மியாவிருத்தோ மகாவிஷ்ணு லக்ஷ்மி ஸ்தேனைவ சமாவிருத்தா ஏவம் பரஸ்பரம் பிரீத்தியா ஆஹ்வய லோகன தத்பரவு. அதனால ஒருத்தர் பிரீத்தியோட பார்த்துட்டாலாம். லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவையும் ஒருத்தர் பார்த்துக்க என்ன ஆறுதுன்னா அந்த அவலோகனத்து போது சங்காச்ச படஹாச்சைவ மிருதங்கா நககோமுகாஹ வேர்யஸ்ச ஜர்ஜரீனாம் ச சப்தாஸ்துமுலோ பவத். வானம் பொளக்கிறதா, சங்கு முழங்கிறது, மிருதங்க வாத்தியம் முழங்கிறது, கோமுகம் வேரி ஜர்ஜரி முதலான வாத்தியங்கள் எல்லாம் ஒரே சமயத்துல முழங்கவும் காயகர்கள்லாம் தன்னை மறந்து பாடுறாளாம். பபூவ காயகானாம் ச காயனம் சுமஹத் ததா ததானி விததான்யேவ கனானி சுஷிராணி ச ஏவம் வாத்திய பிரபேதைஷ்ச விஷ்ணும் சர்வாத்மனா ஹரிம்
அதோஷயன் சுகீதஜா கந்தர்வாப்சரசாங்கணாக எல்லாரும் சந்தோஷமா பாட என்ன ஆறுது? ததா ஜகுரு நாரத தும்புராதயா கந்தர்வ யக்ஷாக சுரசித்த சங்காக சம்சேவமானாக பரமாத்ம ரூபம் நாராயணம் தேவம் அகாத போதம். பெரிய ஞான ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணர் பரமாத்ம ஸ்வரூபமா இருக்கிறவரை தும்புரு நாரதர் கந்தர்வர்கள் யக்ஷர் சித்தர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ண சுவாமி அம்பாலோட சேர்ந்து அந்த லட்சுமி நாராயண விவாகமாகவே இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதமே மாஹேஸ்வரகண்டே கேதாரகண்டே சமுத்திரமந்தனாக்கியானே லக்ஷ்மி பிராதுர்பாவ வர்ணனம் நாம ஏகாதசோத்தியாயா. 11வது அத்தியாயம் முடிகிறது. 12ல இன்னும் சமுத்திர மந்தனம் தொடர்றது. மேல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.